ஹாய் டியர்ஸ், டுடே ஒரு குட்டி மீ விளாக் பார்த்துலாமா? டுடே நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர், அதாவது எங்கள் ஊர் புளியங்குடியில் இருக்க மலைப்பகுதியில் உள்ள ஒரு சின்ன ஆற்றுக்கு தான் நாங்கள் குளிக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ என்னோட பாடி ஓவர் ஹீட்டாக இருந்தனால, ஸோ எனக்கு பாடி ஹீட்டு ரிலீஃப் ஆகணும் அப்படின்றதுக்காக மார்னிங்கே வேப்பலை, மருதாணி இலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி என்னோட ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு இங்கே குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். நான் வந்து பைக் ரொம்ப நாள் ஆச்சு சர்வீஸ் பண்ணி, ஸோ அதனால் நான் வந்தோடனே பைக்கை கழுவிட்டு இருந்தேன். சித்தி எல்லாம் துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே வந்தேன். நீங்களே பாருங்க, எங்கள் ஊர் ஆறு எப்படி இருக்கு, ஒரு மினி குற்றாலம் மாதிரி தானே இருக்கு. ஸோ குற்றாலத்தில் கூட நெருக்கடியில் குளிச்சுட்டோம். ஆனால் எங்கள் ஊர் மினி குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே குளிச்சுட்டு வரலாம். ஸோ அதாவது இப்போ நான் மார்னிங்கே வந்துட்டேன், ஒரு 8 o'clock 8 மணிக்கே வந்துட்டோம். ஸோ அதனால இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு. இன்னும் டைம் ஆக ஃபுல்லாக க்ரௌட் ஆயிரும். ஸோ வந்து இங்கே வந்து எப்போவுமே தண்ணி விழுமா அப்படின்னு பார்த்தா இல்லை, மழை டைமில் மட்டும்தான் இந்த ஆற்றுல தண்ணி வரும். இது எல்லாமே மழை தண்ணி தான், மலையிலேருந்து வர தண்ணி தான். சித்திங்க துணியெல்லாம் துவைச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே அவங்க கூடயும் ஒரு பிக் எடுத்துட்டு, அப்புறம் எனக்கும் கொஞ்சம் பிக் வேணும் அப்படின்னே அந்தோடனே தம்பி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுத்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நாங்கள் இந்த ஆற்றுக்கு குளிக்க வந்தோம் அப்படின்னா வீட்டில் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வருவோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்தனால எங்களால் வீட்டில் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ அதனால் தம்பி கடையில் போய் பரோட்டா வாங்கிட்டு வந்தான். ஸோ ஃபைனலாக பரோட்டாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஊரில் ஏதாச்சும் பிளேஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய்.